ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சப்போஸ் கிட் ஃப்ரம் அ லாஸ்ட் டஞ்சன் எபிசோட் 2 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி என்னோட ரெக்வஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் எபிசோட யாராச்சும் ஹைப் பண்ணலையா திரும்ப ஒரு வாட்டி போய் ஹைப் பண்ணுறேங்க. ஏன்னா அதனால நம்ம சேனல் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பயங்கரமாக அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாங்க. என்னதான் தேடி பார்த்தாலும் அந்த இடத்துல லாய்டு இருக்கிற மாதிரியே இல்லை. ஆமாம், லாய்டு என்ன ஃபெயில் ஆயிட்டானா? அங்கே டீச்சரும் அதே தான். டீச்சரு தேடி தேடி பார்க்குறாரு லாய்டு என்ன பாஸ் ஆகலையான்னு. ஆனால் லாய்டோட பேரு இங்கே கண்ணில் படுற மாதிரியே இல்லை. ஆமா, லாய்டு எங்கடா போன நீ அப்படின்னாலே கத்த அந்த பொண்ணு பயங்கரமாக கத்தி வர்றான். அந்த பொண்ணுங்களுக்கு சுத்தமாக புரியல லாய்டு அப்போ உண்மையிலேயே ஃபெயில் ஆயிட்டானா. இன்னொரு பக்கம் அந்த லேடியும் என்ன விஷயம் அப்படின்னு அங்கே விளக்கின்னு இருக்கா. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு அங்கே லாய்டு வந்து இல்லைல்ல. அந்த பொண்ணு என்னன்னா லாய்டை வச்சு காசு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சா. நம்ம பிரின்சஸ் லாய்டு கூட ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் இதுவுமே முடியல. லாய்டுன்னு அவங்க சொல்லிங்கன்னு இருக்காங்க. ஒரு பக்கம் டீச்சருக்கும் ஒன்றுமே புரியல. அடி லாய்டு நீ எங்கடா போன, இப்போதான் என்ன விஷயம் அப்படின்னு அந்த பொண்ணு அங்கே விளக்குறான். ஒரு பிரின்சஸோட போஸ்டரையும் அவ காட்டுறான். இந்த பொண்ணோட பேரு மரியா. இவ ஒரு பிரின்சஸ். 5 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு இவ காணாம போயிட்டா. எங்க போனா எதுவும் தெரியல. உங்கள யாராச்சும் இந்த பொண்ணை காப்பாற்றி கொண்டு வந்தா அதுக்கு கோல்டோ இல்லை நிறையவே பணமோ கிடைக்கும். இத்தனைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அட ஒரு வேற லெவலு. அவ்வளவுதான், லாய்டு இதை வச்சு கொண்டு வந்துட வேண்டியதான். இன்னொரு பக்கம் லாய்டு ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா என்னதான் அங்க ட்ரை பண்ணியும் அந்த இடத்துல ரைட்டிங்லயும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயும் நம்ம லாய்டு ஃபெயில் ஆயிட்டான். அந்த அளவுக்கு நான் கேவலமா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒண்ணு இதுக்கு நான் சர்ப்ரைஸ் ஆகல. ஏன்னா ஸ்டில் என்ன நினைச்சா எனக்கே டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. ஒரு மாஸ்டரும் இது. அட இதுங்க வேற தொல்லையா. அங்க ஒரு நோட்டீஸ் போர்டும் இருக்கு, பார்ட் டைமா வேலை வேணுமான்னு. அதுக்காக நெக்ஸ்ட் சீன்ல வேற ஒரு இடத்துக்கு வரான். அந்த இடத்துக்கு வர யாராச்சும் இருக்கீங்களா? ஆனா திடீர்னு ஒரு பர்சன் தாக்க வர நம்ம லாய்டு பார்த்து அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அட என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒன்னும் உங்களை பயமுத்தணும் அப்படின்லாம் ஒன்னும் நான் இதை பண்ணல. என்னது, இவனை பார்க்கும்போது ஒரு சாதாரணமான பையனா தெரியல. அந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸான பயங்கரமான பவர் இவனுக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும் போது கண்டிப்பா இன்ஃபர்மேஷனுக்காக தான் இவன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அம்மா தம்பி நீ எதுக்காகப்பா வந்திருக்க? அதுவாங்க நான் ஒரு வேலையை தேடி வந்திருக்கேன். ஆப்வியஸா இது ஒரு பொய் தான், பார்த்தாலே எனக்கு தெரியுது. சரி உனக்கு இதுல நிறையவே ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. அட எனக்கு குக்கிங்கு கிளீனிங்கு எல்லாமே வரும். இன்னது நீ வந்து கிளீனிங்கு இந்த மாதிரி விஷயத்த பண்ணுவியா? ஆனா நம்மால என்ன யோசிக்கிறாருன்னா நம்ம லாய்டு இருக்கால அவன் வந்து ஒரு அசாசியன் அப்படின்னு தான் யோசிக்கிறாரு. சரிப்பா தம்பி, உன்னால என்ன முடியுமோ அதை இப்போ உன்னால பண்ண முடியுமா? கண்டிப்பா இப்பவே கிச்சன்ல நான் உங்களுக்கு அந்த விஷயத்த பண்ணி காட்டுறேன். அங்க குக்கிங் அவன் ஆரம்பிக்கிறான். இன்னும் அவரோட கண்ணால அங்க எதையுமே நம்ப முடியல. அம்மா இவன் வந்து உண்மையிலேயே குக் பண்ண போறானா? உங்களுக்கு தெரியுமா இப்போ நான் செய்யற விஷயம் இது நான் வில்லேஜை விட்டு போகும்போது கடைசியா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்பதான் அகாடமியோட அந்த எக்ஸாம்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்குன்னு நான் வெறும் கையோட வில்லேஜுக்கு போகணும் அப்படின்னு நான் சுத்தமா ஆசைப்படல. அதனால இங்கேருந்து நெக்ஸ்ட் வருஷம் எப்படியாச்சும் அங்க பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். இப்படி ஆளு சொல்ல நம்மாலே யோசிக்கிறாரு இவன் ஒரு ஆர்டினரியான பையனா? இல்ல அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்னோட கண்ணால பார்த்தேன் எந்த அளவுக்கு இவனுக்குள்ள பயங்கரமான ஆராசெல்லாம் இருந்துச்சுன்னு. இந்த பக்கம் வந்து அவங்களும் அங்க நல்லா பாக்குறாங்க நம்ம லாய்டு என்னதான் எழுதி வச்சிருக்கானு. அங்க நம்மாலு கோழிக்கு இருக்கிற மாதிரி ஏதோ கிறுக்கி டிராயிங் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம லாய்டு வேணும்ட்டு இப்படி பண்றானா, ஏதோ ஒரு பிராங்குக்காக தான் இப்படி பண்ணிருக்கானா அப்படின்லாம் இவங்க யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் செலனோ அதை பார்த்துக்கினே சொல்றான், அட என்ன நீங்க நல்லா பாருங்க, இது ஒரு அற்புதமான கலையா இருக்கு. இந்த இடத்துல நீ தான் ஒரு முட்டாளா எனக்கு தெரியற. இன்னொரு பொண்ணு இருப்பால, அவன் நல்லா பார்க்கும் போது அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அது ஒரு ஏன்ஷியன் வார்த்தை, அதை தான் அவன் எழுதியிருக்கான். அம்மா என்ன நீ சொல்ல இருக்க, அவன் கிறுக்கி வச்ச மாதிரிலாம் இருக்கு. அங்க இதை கேட்டோனே அவ பறக்க விட்டுறான். ஆமா நீ என்ன மந்துட்டியா? நீ உண்மையிலேயே ஒரு பைத்தியம்டா. நான் நீ தான் என்கிட்ட சொன்ன ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக இந்த மாதிரி விஷயத்த நான் ஆராய்ச்சி பண்ணோன்னு. ஆனா இப்போ என்னன்னா அதை பத்தி நான் கேட்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீ பேசுற. அப்புறம் தான் அந்த விஷயத்த பத்தி அவ விளக்குற. ஏன்ஷியன் ரூன்னு ஒரு மேஜிக் வார்த்தை தான் அது. இது ஒரு ஏன்ஷியன்டான வேர்டு. அதாவது இது ரெண்டுத்தையும் இணைக்கும் போது ஒரு இன்கிரெடிபிளான விஷயம் வந்து நடக்கும். அதாவது ஏன்ஷியன் ரூன் அந்த மாதிரி மேஜிக்கா அவனால பயன்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். போனா நான் இப்பயே கேட்கணும், அவனை யாரு எக்ஸாமின் பண்ணா அவனை பூச்சி கேட்க வேண்டியதான். ஆனா அங்க கேட்கிற விஷயமோ ஒரு மாதிரி வேற விதமா ஒரு கேட்பாரா. அங்க இதை பார்த்து அந்த பொண்ணு கட்ட ஆரம்பிச்சா, நீ என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னா என்ன பண்ண இருக்குன்னு. இன்னொரு பக்கம் நம்ம லாய்டும் ஸ்டார்டிங்லேயே சொன்னா அவனுக்கு ஒரே ஒரு மேஜிக் தான் அங்க வரும், அதாவது ரெயினா வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா அந்த டைம்ல அவங்க சீரியஸா எடுத்துக்கல. ஆனா இப்பதான் தெரியுது அது உண்மைதானு. அவனுக்கு இந்த மாதிரி ஏன்ஷியன் மேஜிக் எல்லாம் தெரியும்னா கண்டிப்பா அதுவும் தெரியும். அப்படி இருக்கும் போது ரெயினை வர வைக்கிறதும் பாசிபிளான விஷயம் தான். அந்த பையனை இப்பயே நம்ம தேடணும், அவன் எங்க இருக்கானோ. இன்னொரு பக்கம் நம்ம ஆளை காட்டுறாங்க, அங்க சமைச்சு கொடுப்பானா. அவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த டிஷ் பார்க்க அற்புதமா இருக்கு. ஒருவேளை நான் சாப்பிடும் போது என்ன போட்டு தள்ளிட்டானா? இல்ல நான் வந்து பயப்படக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஃபார்மரான ராயல் கார்டா இருந்திருக்கேன். அப்படி இருக்கும் போது இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. இதனால அவரு டேஸ்ட் பண்றாரு. டேஸ்ட் அங்க சும்மா வேற லெவல்ல இருக்கு. ஆமா என்னாச்சு, அது என்ன நல்லா இல்லையா? நீங்க
நீங்க கம்முன்னு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லப்பா, இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. அதே மாதிரி உன்னை நான் ஹையர் பண்ணிக்கிறேன். இது அங்க கேட்டோன்னே லாய்டுக்கும் அவ்வளோ சந்தோஷம். அங்க லாய்டும் ஒத்துக்கிறான். அங்க அவரும் மனசுலயே யோசிக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான பையனை இவனை செக்கே பண்ணாம இந்த நாட்டுக்குள்ள விடுறது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால இப்போதைக்கு அவன் மேல ஒரு கண்ணியும் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு அவங்க கேட்கறான், லாய்டு வந்து எங்க இருக்கானோ, அவன் இருந்திருந்தா இப்போதைக்கு அவனால அந்த மேஜிக் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கலாம். இது கேட்கிற செலன்னு சொல்றான், நீங்க கவலையப்படாதீங்க, அதான் நான் இருக்கல, இவாடா நம்ம லாய்ட நான் எப்படியாச்சும் திரும்ப கொண்டு வந்துடுறேன். இன்னொரு பக்கம் நம்ம லாய்டு அந்த விஷயத்த சொல்ல அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இன்னது நீ ஃபெயில் ஆயிட்டியா? அப்போனா அவ்வளோதான், இந்த ஒட்டுமொத்த கிங்டமையும் நான் அழிச்சிடறேன். கேட்ட அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாவரா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், கொஞ்சமா அழிச்சிட வேண்டியதுதான். இதனால அவ இன்னமும் ஆச்சரியமாவரா. லாய்டு அப்புறம் என்ன, வந்துரு என் கூட. இல்ல, நான் இங்கேயே இன்னமும் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் வரேன். ரெண்ட் மீதி விஷயம் எல்லாத்தையுமே நானே பே பண்ணிக்கிறேன். இப்பதான் ஒரு பார்ட் டைம் ஜாப்ல நான் ஜாயின் பண்ணேன். அங்க லாய்டும் எவ்வளவு கெஞ்சி கேட்க அதனால அவ ஒத்துக்கிறான். அவ்வளவுதான், நீங்க கவலையப்படாதீங்க, இதோ நான் உங்களுக்கு டின்னரை செஞ்சு கொண்டு வரேன். ஆமா, எதுக்காக அவன் சொல்லியும் நீங்க ஒத்துக்குனீங்க? வேற என்ன, அந்த மாதிரி ஒரு கியூட்டான பையன் கேட்கும் போது அங்க நோ அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. லாய்டு அப்ப போக மாட்டானா, எனக்குன்னு ஒரு ரூமை கிரியேட் பண்ணி நம்ம லாய்டு கூடவே டபுள் பெல்ல தூங்கலாம் அப்படின்லாம் நான் யோசிக்கிறேன். இதனால அவங்க இன்னும் ஷாக் ஆகுறாங்க. ஆமா அல்கா, நீங்க வந்து என்ன யோசிக்கிறீங்க? உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா இந்த கிங்டமை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு? ஏன் என்ன ஆச்சு? எல்லாமே எப்படி போயின்னு இருக்கு? உங்களுக்கே தெரியும், கடந்த 5 வருஷமா கிங்கால இது ஒரு போர் காலமா இருக்கு. ஏன்னா கிங்கை கண்ட்ரோல் பண்ற அந்த கல்பிரேட் அவன் வந்து எல்லாத்தையுமே இன்னமும் மோசமாக்கினே தான் இருக்கான். அதுக்கும் மேல ஃபெஸ்டிவலும் வேற வரப்போகுது, நிறையவே ஃபாரின் அபிஷியல்ஸும் இங்க வரப்போறாங்க. அதனால அந்த மாதிரி விஷயத்த நான் நடக்க விட மாட்டேன். ஆனா நம்ம அல்கா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறா, டீமன் லார்டோ இல்ல பெரிய டிசாஸ்டரோ வராத வரைக்கும் என்னால எதுவும் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கே தெரியும், கடந்த 5 வருஷமா இந்த விஷயம் வந்து போயின்னு இருக்கு. ஆனா நான் வந்து விட போதில்ல, எப்படியாச்சு அந்த கிங்கை கண்ட்ரோல் பண்ற அந்த கல்பிரேட்டை கண்டுபிடிப்பேன். ஏன்னா ரீசெண்டா நான் சென்ட்ரல் ஏரியாவுக்கு போயிருந்தா இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் மீறி எனக்கு புரியுது நீ எப்படி ஃபீல் பண்ணனு. ஆனா இதுக்காக நம்ம லாய்டை இந்த விஷயத்துல இழுக்கணும் அப்படின்னு யோசிக்காத. அப்படி நீ லாய்டை இன்வால்வ் பண்ண பார்த்தனா அவ்வளவுதான், லாய்டை திரும்பவும் நான் அவனோட வில்லேஜுக்கே கொண்டு போயிடுவேன். சரி, கண்டிப்பா நான் அவனை இழுக்க மாட்டேன். ஏதோ ஒண்ணு, எனக்கும் டைம் ஆகுது, அவனை அகாடமில சேர்த்து விட்டுரு. என்ன எவ்வளவு சொல்ற, நீ அதை பண்ணால, அதை நீதான் பண்ணும். ஏன்னா அப்பதான் என்னோட கனவும் நிறைவேறும். ஆனா போகும்போதும் அவ கனவை பத்தி அங்க தப்பா பேசுறா, அது கன்றாவியா தான் இருக்கும்னு எனக்கு அங்க கண்டுக்கல. ஹே லாய்டு, நான் வந்து போயிட்டு வரேன். அவ்வளவுதான், தொல்லை வந்து ஓஞ்சுது. இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வந்துட்டேன். என்னை பத்தி நீ ஏதாச்சும் தப்பா பேச ட்ரை பண்ணனா அவ்வளவுதான், மேல நான் ஒரு கர்ஸை வச்சிருக்கேன், அதனால உனக்கு கெட்ட விஷயமா நடக்கும். இன்னது கிளவி என்னத்தை பண்ணிட்டு போயிருக்கோ சொல்லி வாய முடியல. திடீர்னு அங்க கால் பூச்சிக்குது. இதனால அவளுக்கு பயங்கரமா வலிக்குது. அங்க அப்படியே இப்படியும் அங்க உருண்ட ஆரம்பிக்கிறா. அங்க இப்படி பண்ணும்போது திரும்ப அங்க கையோட சதை பூச்சிக்குது. அங்க மேரி இதனால கடுப்போட உச்சத்துக்கே போயிடறா. அதனால என்ன பண்றா, அவகிட்ட ஒரு பால் இருக்கும், அது வழியா தான் அல்காவால வரவே முடியும். அது கிணறுல தூக்கி போட்டுறா. இன்னொரு பக்கம் நம்ம லாய்டை பத்தி தான் அவங்க 2 பேரும் பேசுறாங்க. நம்ம லாய்ட செலைன் வந்து தேடிப்பா, அதனால கவலை இல்லை. ஏன்னா அவளோட முகத்துல எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஒரு வெறிய நான் பார்த்தேன். கண்டிப்பா அவ தேடி கண்டுபிடிச்சிருவா. ஏன்னா கூடிய சீக்கிரத்துல வார் வேற வரப்போகுது. அந்த மாதிரி டைம்ல லாய்டோட உதவி ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு தேவை. ஆனா இந்த கேஃபிடேரியால என்னன்னு தெரியல, ரொம்ப வித்தியாசமா எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல ஃபுட்டோட குவான்டிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும், ஆனா டேஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி எதுக்காக இது ரொம்ப கிளீனாக இருக்கு அந்த விஷயமும் எனக்கு புரியல. அங்கே ஃபுட்டையும் அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க, அதுவும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கு. ஆமாம், என்னையா இது இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கு? அதுவா, ரீசெண்டாக இப்போ தான் ஒரு சின்ன பையனை நான் ஹையர் பண்ணேன், அவனால் தான் இவ்வளோ ருசியாக இருக்கேன். என்னது, என்னால் இந்த விஷயத்தை நம்பவே முடியல. ஏன்னா இது ஒரு கன்றாவியான இடம். அங்கே இப்படி பேசும்போது லாய்டும் வர அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆமா, இந்த பையன் இங்க என்ன பண்ணிருக்கான் யா? அதை நான் தான் கேட்கணும். ஆமா, உனக்கு வந்து இவனை தெரியுமா? ஆமா, இவனை நல்லாவே தெரியும். இவனோட கேப்பபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் தெரியும். அவன் அட்டாக் பண்றான் அப்படின்னு நான் யோசிச்சேன். அதனால தான் இவன் மேல ஒரு கண்ணியும் நான் வச்சிருக்கேன். ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, எதுக்காக இந்த மாதிரி ஒரு வாரியரை நீ ஃபீல் பண்ண? இன்னொரு பக்கம் நம்ம லாய்டு அங்க நிறையவே குப்பெல்லாம் இருக்கும், அதை எரிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். திரும்ப ஒரு மாஸ்டர் வர அசால்ட்டா ஆளு பறக்க விட்டுறான். என்ன இது, இங்க பூச்சோட தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியும் போகும்போது அந்த இடத்துல மேரிய பாக்குறான். மேரி வேற ஒரு இடத்துக்கு அப்படியே ஓடி போறான். ஆமா, இவங்க இன்னும் இந்த பக்கம் நிறைய பேர் ஏதோ மாஸ்டரை பார்த்தேன் அப்படின்னு ஓடி போறாங்க. இந்த பக்கம் செலனுக்கும் அந்த நோபலுக்கும் திரும்ப அங்க தகராறு இருப்பது எனக்கு நல்லாவே தெரியும். நீ வேணும்ட்டே இந்த விஷயத்த பண்ணிருக்க, உன்னோட ரெப்புடேஷனை கெடுக்கணும்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சில பல ஆளுங்க சொன்னாங்க இவனுக்கு வந்து தெரியும் லாய்டு எங்கன்னு, அதனால தான் இவனை ஃபாலோ பண்ண. அவன் எதுவும் சொல்லலை, அதனால நான் கொஞ்சோன்னு முடிய புடிங்க கேட்டேன், வலினா என்னன்னு காட்டணும்னு. வலிக்குது எப்படின்னு ஆளு பின்னாடி அங்க கதறான். நீ பண்ணது எதுவும் சரியே இல்லை, அதுக்காக நான் யாருன்னு உனக்கு காட்டணும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா நீ பண்ற விஷயம் அடிக்கடி என்ன அஃபெக்ட் பண்ணிக்கினே இருக்க. ஓ அப்படியா, அப்போனா நம்ம ஒரு கை பாத்துற வேண்டியதான். அந்த இடத்துல படுவேகமா ஒரு தாக்க வராரு. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பெல்ட் அந்த பொண்ணை காப்பாத்துது. மத்தவங்களும் ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. ஆமா என்ன ஆச்சுங்க? அட இது லாய்டோட பிளெஸிங் நினைக்கிறேன். லாய்டு நீங்க உண்மையிலேயே கிரேட். இன்னொரு பக்கம் லாய்டும் அங்க வரான். ஆமா நான் கேள்விப்பட்டேன் இங்க ஏதோ ஒரு மாஸ்டர் இருக்குன்னு. என்ன விஷயம்? லாய்டோட வாய்ஸ் கேட்டோன்னே அங்க லாய்டுன்னு பயங்கரமா அவ கத்திக்கினே வரா. ஃபைனலி நம்ம திரும்பவும் மீட் பண்ணிட்டோம். எல்லாமே டெஸ்டினி அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க தான் என்ன காப்பாத்துறதுக்கும் வந்திருக்கீங்க பாருங்க, இது எல்லாமே தலைவிதி அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் அவங்க மத்தவங்களும் வருவாங்களா? அந்த பொண்ணு இன்னமும் கோத்து விட்டுறா. லாய்டு கூட இவன் சண்டை போட போறான்னு அதை பத்தி கேட்கும் போது இல்லங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணும் கத்த ஆரம்பிச்சிருவா, என்னது அப்படியா விஷயம்னு. ஆனா அந்த கமெண்டர் சொல்றாரு, தேர்ற அந்த லாய்டு அதான் ஏன்சியன் ரூன், அந்த மேஜிக் அவனுக்கு தெரியும், அந்த பையன் தான் இவன். அப்படியா, அப்புறம் என்ன சண்டே ஆரம்பிங்கல அப்படின்னு சொல்ல நம்ம லாய்டு அவங்க முழிக்கிறான். என்னது நான் சண்டை பண்ணுமா? அட நான் வீக்குங்க. இந்த நோபலுக்கும் ஒண்ணுமே புரியல எதுக்காக இப்படி எல்லாம் இவங்க சொல்றாங்கன்னு. சைடு எந்த அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு அதை பார்க்கணும், அதை கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் இவங்க சொல்றாங்களோ. சரி என்னோட திறமையை காட்ட வேண்டியதான். இந்த சைடு லாய்டும் அங்க சமாளிக்கிறான். இல்லங்க நான் வந்து சண்டைலாம் போடலன்னு. ஆனா அவங்க வற்புறுத்தி கேட்கறனால லாய்டால அங்க எதுவுமே பண்ண முடியல. லாய்டும் அங்க ஒத்துக்கிறான். ஏய் நீ என்ன பண்ணு, நீயே ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணி மேல பார்க்கலாம் உன்னால எந்த அளவுக்கு பயங்கரமா என் மேல அட்டாக் பண்ண முடியுதுன்னு. சரி நீங்களே இப்படி சொல்லும் போது நான் வந்து ட்ரை பண்றேன். இன்னொரு பக்கம் அவங்க எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. இதனால அந்த நோபல் பையனுக்கு என்ன ஆக போதோன்னு அங்க சண்டையும் போகும்போது அந்த கடைக்காரரும் அங்க தடுக்கிறாரு. அட அவனு நித்துங்க, உங்களுக்கே தெரியும் என்ன ஆகும்னு. பயங்கரமான பிரஷரோட ஒரு பஞ்ச் அடிக்கிறான். இடமே வித்தியாசமா மாத அங்க திடீர்னு நம்ம லாய்ட காணும். அதுக்கு காரணம் நம்ம மேரி தான். அட மேரி என்னை எங்க கொண்டு போறீங்க? லாய்டு விட்ட பஞ்சில் அந்த பையன் என்ன ஆனானோ அதெல்லாம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். லாய்டு பஞ்ச் பண்ணும்போது அங்க வின் மேஜிக் அவன் பயன்படுத்திருப்பான். லாய்டை கேட்டா மேஜிக்கே வராது அப்படி இப்படின்னு அங்க கதை விடுவான். சரி பார்க்கலாம் நம்ம லாய்டால என்ன பண்ண முடியுதுன்னு. சோ மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் தொடர்ந்து அனிமேஷன் என்னால கொடுக்க முடியும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.